அல்லாஹ் அதான் கேட்கிறார், உங்களுக்கு ஏன் செலவழிக்கலா? ஜகாத், சதகா. மூணாவது தான் வக்ஃப். மூணாவது தான் என்ன? வக்ஃப். வக்ஃப் செய்யும். கல்புல நீயத்து வைக்கணும், நான் சம்பாதிச்ச சொத்து நான் வக்ஃப் செஞ்சுட்டு தான் மௌத் ஆகும். இந்த சமூகத்தில் முதல் வக்ஃப் செஞ்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன வக்ஃப் செஞ்சாங்க? மஸ்ஜிது குபா. மஸ்ஜிது குபாவை கட்டி வக்ஃப் செஞ்ச யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரெண்டாவது வக்ஃப் மஸ்ஜிது நபவி. மஸ்ஜிது நபவியை வாங்கி கட்டினது யார்? மூணாவது வக்ஃப் என்ன தெரியுமா? நபி அவங்களுக்கு ஒரு கூட்டாளி இருந்தார், முஹைரீக் என்ற யஹூதி. இவர் உஹத் யுத்தத்தில் மௌத் ஆயிட்டார். மௌத்தாகும் பொழுது சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்ற 7 தோட்டம் இருக்குது, நான் உஹதுல மௌத்தானா அவ்வளோ உங்களுக்கு தான், 7 தோட்டமும் உங்களுக்கு தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹைரீக் உஹதுல மௌத்தாயிட்டார். நபி அவங்க அந்த 7 தோட்டத்தையும் எடுத்து அப்படியே வக்ஃப் பண்ணி விட்டார். ரசூலுல்லாஹ் வக்ஃப் செஞ்சிட்டு தான் எங்களை வக்ஃப் செய்ய சொன்னார். அதனால ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வக்ஃப் இருக்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹு வக்ஃப் இருக்குது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு அடிமை உரிமை விடுவார். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செலவழிப்பாங்க. அப்துல்லா பின் ஜுபைருக்கு 1000 அடிமைகள் மார்க்கெட்ல வியாபாரம் பண்ணுவாங்க. 1000 பேரும் கொண்டு வந்து காசை கொடுப்பாங்க. மாலை நேரம் ராவை கடையில் அவ்வளவு செலவழிச்சிருவாங்க. அல்லாஹ் கொடுக்கலையா? வர வர கொடுத்தாங்க, அல்லாஹ் கொடுத்துட்டே இருந்தார். அலி ரலியல்லாஹுடைய பரம்பரையில வந்தவர் தான் ஸைனுல் ஆபிதீன். ஸைனுல் ஆபிதீன் கேள்விப்படுவோம், ஸைனுல் ஆபிதீன் என்று. இவர் அலி ரலியல்லாஹு பழக்கி வச்சிருந்தாங்க. எப்படி தெரியுமா? இவர் ஊர்ல உள்ள 7 குடும்பங்களை கணக்கெடுத்து வைக்கிறது. ராவைக்கு எல்லாம் தூங்கினத்துக்கு பிறகு இவர் இறைச்சி கோதுமை எல்லாம் ஒரு பேக்கில் போட்டு தண்ட மேல சுமந்து அந்த 80 வீட்டுக்கு வாசல்ல வச்சுட்டு வந்துடுவார். சுபோக்கு இவங்க கதவை திறந்தாங்கன்னா முன்னுக்கு இருக்கும் சாப்பாடு. இவங்களுக்கு தெரியாது யார் செய்யற, எந்த நாளும் இருக்கும் இறைச்சி கோதுமை. ஸைனுல் ஆபிதீன் மௌத்தாயிட்டார். அலி அவருடைய பேரும். குளிப்பாட்டுறாங்க, குளிப்பாட்ட கூட பார்க்குறாங்க, முதுகெல்லாம் காயம், முதுகெல்லாம் அப்படியே பெரிய பெரிய காயங்கள், மூட்டை தூக்கின காயம். மௌத்தா நண்டு தான் பார்க்குறாங்க. 80-100 ஊடு பசியில் அவர வாழ்நாள் பூராக அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு வந்திருக்கிறார் ஸைனுல் ஆபிதீன் தான். இப்படித்தான் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுதான் பரக்கத். கொடுக்கோள், செலவழிக்கோள், மதரசாக்கள், குடும்பங்கள், அதுல மற்றதுதான் விருந்து கொடுக்கிறது, சாப்பாடு. விருந்தாளிகள் வீட்டுக்கு எடுக்க, ஹோட்டல்ல போய் தங்க வைக்கிறது அல்ல. வீடு கட்டும் பொழுது ரூமை கட்டுங்க விருந்தாளிக்கு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களோட வீட்டுக்கு வரும். வீட்டில் உள்ள முசீபத்துகள் போயிடும். நாங்கள் மௌத்தான சக்கராத்தில் கிடக்க கூட மாடு இருக்கிற எல்லாரும் சக்கராத்தில் இருக்கார், மாடு அறுத்து அள்ளி கொடுப்போம். கடைசி நேரம் அது நேரத்தோட கொடுங்கல, நல்லாட பறக்க திறங்க. உங்களுக்கு என்ன குறை? கிழமை கிழமை சாப்பாட்டை கொடுங்க, பறக்கத், நீண்ட ஆயுள் கிடைக்கும் உங்களுக்கு. விருந்தாளிகளை கூப்பிடுங்க. ஊருக்கு வாராங்க விருந்தாளிகள், வீட்டை கூட்டிட்டு போங்க, இருக்கிறத கொடுங்க சாப்பாடு. சகோதரர்களே, இந்த நல்ல பழக்கம் தான் இன்ஃபாக், செலவழிக்கோள். அல்லாஹ் தான் கேட்கிறார், وَمَا لَكُمْ أَلَّا تُنْفِقُوا فِي سَبِيلِ اللَّهِ. அல்லாஹ்ட பாதையில செலவழிக்காம இருக்க உங்களுக்கு என்ன நடந்துட்டு? وَلِلَّهِ مِيرَاثُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ. வானங்கள் பூமியுடைய மீராத் அல்லாஹ்வுக்குரியது. நீங்க நினைக்கவானா அல்லாஹ் உங்களை செலவழிக்க வைக்கிற அல்லாஹ்க்கு லாபம் உண்டு. அல்லாஹ்க்கு லாபமா? உங்களுக்கு தான் லாபம்.
பிள்ளையில பழக்கணுமாம். சின்ன பிள்ளைகள்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வா. சதக்காவை பழக்கணும், ஜகாத்தை பழக்கணும் குடும்பத்துக்கு. இது இன்ஃபாக், ஈமானோட இன்ஃபாக் முக்கியமானது. ஈமான் செலவழிக்கிறது. இப்ப அல்லாஹ் சொல்றான், சஹாபாக்கள்ல 2 வகையான சஹாபாக்கள் இருந்தார். ஒரு சஹாபாக்கள் மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால செலவழிச்சவங்க, மக்காட வெற்றிக்கு முன்னால செலவழிச்சவங்க. மற்ற சஹாபாக்கள் ஹிஜ்ரி 8 மக்காவுடைய வெற்றிக்கு பின்னால செலவழிச்சவங்க. செலவழிக்கிறது வேற ஈமான் ஒன்று வேணுமா இல்லையா? தொழுவார், எல்லாம் செய்வார், ஆனா பொக்கெட்ல இருக்கிறத கொடுக்கிறன்றது லேசி இல்லை. அதுக்கு வேற ஈமான் வேணும். அதை பழக்கம் சமூகத்தில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளிகள் வந்துட்டாங்க. இப்ப நாம விருந்தாளி வந்தா என்ன செய்வோம்? கடைக்கு ஓடி போய் கொத்த வாங்கி கொடுப்போம். கொஞ்சம் இருங்க, செலவன் விருந்தாளியை கண்டாலே ஓடிடுவான் மத்த பக்கம். அல்லாஹ் ஊட்ட வந்த செலவே. அதெல்லாம் முசீபத். பழக்கம் கண்டா வரவேற்று கூட்டிட்டு போகணும். கண்டா வரவேற்று, மதீனாட பழக்கம், முஸ்லீம்களுடைய பழக்கம் அதான். முஸ்லீம் அறிக்கணும் இல்லை. ஒரு காஃபிர் வந்துட்டார், ஒரு தமிழர் வந்துட்டார், ஒரு எங்களுடைய பௌத்த சகோதரர் வந்துட்டார், வீட்டை கூப்பிட்டு சாப்பாட்டை கொடு. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட வீட்டில் விருந்தாளிகள் வந்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? போய் ஒளிச்சாங்களா? விருந்தாளி வந்தாச்சு, வெளில மறைஞ்சிருவோம், செலவு. போய் என்ன செஞ்சாங்க? ஒரு மாட்டை அறுத்து பொறிச்சாங்க. எதை அறுத்து பொறிச்சாங்க? நீ பெரிய பெரிய மாடு கொடுக்காட்டி பரவாயில்ல, சின்ன சின்ன கோழியை கொடு. பெரிய ஒரு மாட்டை பொறிச்சு கொண்டு வந்து ஃபகர்ரபஹு இலைஹிம் ஃபகால அலா தஅகுலூன் கொடுத்து கேட்டு சொன்னாங்களா, சாப்பிட மாட்டீங்களா? இந்த விருந்தாளியோட எப்படி பேசணுன்றதையும் படிச்சு தந்தார். சாப்பிடுங்கன்னு சொல்லப்படாத, விருந்தாளியை பார்த்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க இல்ல, அலா தஅகுலூன் சாப்பிட மாட்டீங்களா? என்ன ரஹ்மத் வந்திருக்கு வீட்டு. மாட்டை பொறிச்சு வைக்கிறண்டா, ஒரு மாட்டை பொறிச்சு ஃபகர்ரபஹு இலைஹிம். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, கை வருது இல்லை சாப்பிடுறது. ஃபஅவ்ஜஸ மின்ஹும் ஹீஃபா, பயம் பிடிச்சிட்டு சொன்னாங்க அவங்க, பயப்படாதீங்க. காலூ லா தகஃப், பயப்படாதீங்க, நாங்க மலக்குகள் வந்திருக்கிறோம். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் போயிருக்காங்க விருந்து. இவங்க நினைச்சாங்க சாப்பிடுவாங்க, சாப்பிடல. சொன்னாங்க, உங்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற பிள்ளை கிடைக்கும் என்ற நன்மாராயத்தை சொல்ல வந்தோம். இப்பதான் கேட்டாங்க, قال فما خطبكم أيها المرسلون قالوا إنا أرسلنا إلى قوم مجرمين. அடுத்தது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்க வந்தோம் நாங்க. அவ விருந்து சகோதரிகளே, நாங்களும் விருந்து கொடுக்க பழகுவோமா இன்ஷா அல்லாஹ்?